சென்னை கண்ணகி நகரில் சாலையில் தேங்கியிருந்த மழை நீரில் கால் வைத்த வரலட்சுமி என்ற தூய்மை பணியாளர் மின்சாரம் தாக்கி உயிரிழப்பு. மின்சாரம் தாக்கி தூய்மை பணியாளர் உயிரிழந்ததற்கு திமுக அரசுதான் பொறுப்பு என அன்புமணி ராமதாஸ் கண்டனம். அளவுக்கு மீறிய அதிகாரத்தால் நடுவண் அரசுக்கு ரத்த கொதிப்பும் மாநில அரசுகளுக்கு ரத்த சோகையும் ஏற்பட்டுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் போட்டியிடும் சுதர்சன் ரெட்டி நக்சல் ஆதரவாளர் என நடுவண் அமைச்சர் அமித்ஷா குற்றச்சாட்டு. கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு நிறுவனம் எச்சரிக்கை. 25ஆம் தேதி முதல் அமெரிக்காவுக்கு அனைத்து வகையான அஞ்சல் சேவைகளையும் தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக இந்திய அஞ்சல் துறை அறிவிப்பு. புதுச்சேரி மாநிலம் தொண்டமாநத்தம் அரசு பள்ளியில் சமூக அறிவியல் ஆசிரியர் நியமிக்கப்படாததை கண்டித்து மாணவர்கள் சாலை மறியல். மேட்டூரில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம் தொடர்பாக பொதுமக்கள் அரசியல் கட்சியினருடன் காவல்துறையினர் ஆலோசனை. நெகிழி பயன்பாட்டை தவிர்க்க வலியுறுத்தி ஈரோட்டில் நடைபெற்ற விழிப்புணர்வு ஊர்வலத்தில் கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்பு. ஊழலால் மதுரை மாநகராட்சி தலைகுனிந்து நிற்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் சாடல்.